அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டே தமிழ் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பேமெண்ட் ஆப்ஸ பத்தி நான் பேசலான்னு முன் வந்திருக்கேன். அத விட முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க நம்மளோட யூடியூப் சேனலான கேஎஃப்டே தமிழ் யூடியூப் சேனல முதல் முறையா நீங்க பார்க்குறீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்றாட பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்கு ஏற்ப, பெர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ப நிறைய வீடியோஸ்கள் போஸ்ட் பண்ணப்படும். மறக்காம அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாருங்க. இந்த வீடியோவும் பாருங்க. இதுக்கு லைக் குடுங்க. இந்த வீடியோஸ் உங்க நண்பர்களுக்கும், சிநேகிதர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, அத ஷேர் பண்ணுங்க. உங்க குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவ ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில பேமெண்ட் ஆப்கள் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா இருக்கு. அதில கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பணத்த பே பண்ணக்கூடிய ஆப்ஸ்கள் இருக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, யுபிஐ பிளாட்ஃபார்ம் மூலமா பே பண்ணக்கூடிய பேமெண்ட் ஆப்ஸ்கள் எல்லாம் வந்திருக்குது. 2016க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிஜிட்டலைசேஷன் அந்த கான்செப்ட் டிஜிட்டல் இந்தியாவுடைய அந்த கான்செப்டின் அடிப்படையில டிமானிட்டைசேஷன் ஆன பிறகு, நிறைய பேர் இந்த பேமெண்ட் ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் அடிமை ஆயிட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா, நானும் இந்த பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பேமெண்ட் ஆப் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்றது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம சிறப்பா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பேமெண்ட் ஆப் நம்ம ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்டோ அல்லது ஆப்பிள் ஸ்டோர்ஸ்லயோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் முதல் முறையாக. நாங்க எங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு குடுக்க வேண்டியதா இருக்கு. கேஒய்சிலாம் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோட் ஸ்கேனர் வழியாக எங்கெல்லாம் நம்மளுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ, அதாவது அங்க போயிட்டு நம்ம டிஜிட்டலி இந்த பரிவர்த்தனை பண்றோம். அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோம். பணத்த குடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் செலவுக்காக. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ஆப் வழியாக பண்ணுறதுனால சில டிரான்சாக்ஷன்ஸ்குள்ள கன்வீனியன்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி இப்போ சார்ஜ் பண்ணிட்டே இருக்காங்க சில பேமெண்ட் ஆப்ஸ். ஸோ எப்படி உங்களுக்கு காசு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா, நிறைய சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறதாகட்டும், டெர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறதாகட்டும், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறதாகட்டும், வாட்டர் டாக்ஸ் கட்டுறதாகட்டும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறதாகட்டும், அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய இது அ கேஸோடைய புக்கிங் பண்ணுறதாகட்டும், அப்புறம் பெட்ரோல் ஃபியூயல் நீங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு செப்பரேட். மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகட்டும், இந்த மாரி நெறைய ஆப்ஷன் சர்வீசஸ் இந்த பேமெண்ட் ஆப்ல குடுக்குறாங்க. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவையான சர்வீசஸே ஆகுறதுனால, நம்ம அத பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோன்ற ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் ஒரு ரூ. 1 இருக்கலாம் அல்லது 40 பைசே கூட சில பேமெண்ட் ஆப்ஸ் சார்ஜ் பண்ணுது. 40 பைசேன்றது நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க 10 சர்வீசஸ ஒரு தனி நபரு ஒரு வருஷத்துல எத்தன வாட்டி யூஸ் பண்றானோ, அத்தன வாட்டி அந்த டிரான்சாக்ஷன்ல அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இந்த பேமெண்ட் ஆப் சார்ஜ் பண்றது. அப்படி இருக்கிறப்போ ஒரு நபர் ஒரு 10 சர்வீசஸ ஒரு ஒரே வாட்டி 10 டிரான்சாக்ஷனா பண்றாங்க ஒரு நாளுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளா நெனச்சு பார்த்தோம்னா, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய யூசர்ஸோட கவுண்ட் எண்ணிக்கை எவ்வளோன்னு பாருங்க. 20,00,000 30,00,000 ஸோ ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு நபர் பண்ணாலும் கூட அந்த 20,00,000 டிரான்சாக்ஷன் ஆகுதுங்க. 20,00,000 டவுன்லோட் பண்றதுனால. ஸோ எல்லா நபர்கள் 20,00,000 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்றாங்கன்றப்போ, அந்த இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இன்கமா வருதுன்ற ஒரு விஷயம். அதே போலவே இந்த மாதிரியான பேமெண்ட் ஆப்ஸ்ல தனிப்பட்ட முறையில வாலெட்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ அந்த வாலெட்ன்ற ஃபீச்சர்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்த பார்க் பண்ணி வச்சுருவாங்க. அவசரத்துக்கு பணம் தேவையாகும் அப்படின்னு சொல்லி அதில பார்க் பண்ணி வைப்பாங்க. கரண்ட் பில் அடுத்த மாசம் கட்டணும், இல்ல கேஸ் ஒரு 10 நாள்ல புக் பண்ணணும். கையில பணம் வேற இருந்தா பேங்க்ல ஏதாவது செலவாயிடும், வாலெட்ல வச்சுக்கலாம்னு சொல்லி பார்க் பண்ணி வச்சுக்கிறவங்க இருக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசத்துக்கு நம்ம இப்போவே முன்கூட்டியே அட்வான்ஸா ஒரு அமௌண்ட்ட வச்சிரலாம். தேவைப்படும்போது அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வாலெட்ல பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி வாலெட்ல பார்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா, அது மணி மார்க்கெட்டா அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த பேமெண்ட் ஆப்ஸ்கள் எல்லாம். ஸோ இந்த மணி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, ஓவர் நைட் ஃபண்ட்ல பார்க் பண்ணியிருப்பாங்க இந்த பணத்த. அதன் வழியாக அவங்களுக்கு நீங்க பார்க் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, வட்டி கலெக்ட் பண்ணிட்டே போவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் வட்டி சார்ஜ் ஆகுதுன்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் அந்த வாலெட் சர்வீசஸ பயன்படுத்துறோம். எத்தன பேர் அதில எவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்போம். சில பேர் 500 போட்டிருக்கலாம், 1000 போட்டிருக்கலாம். சில பேர் 5000, 10,000, 50,000 ஏன் 1,00,000 கூட போட்டிருக்கவங்க இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஸோ ஒவ்வொரு அமௌண்ட்டும் நீங்க அதில பார்க் பண்ணி வச்சதும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்கான வட்டி ஜெனரேட் பண்ணி குடுக்குது இந்த பேமெண்ட் ஆப்ஸ்களுக்கு. ஸோ இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கு அவங்களுக்கு. அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சில ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அதில கூட நீங்க பேமெண்ட் பண்றப்போ, இந்த பேமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு 2 டூ 3 வொர்க்கிங் டேஸ் ஆகும் ப்ராசஸிங் ஆகுறதுக்குன்ற ஒரு மெசேஜும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இன்சூரன்ஸ் நீங்க பே பண்றீங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்டின்னா, இன்சூரன்ஸ் பிரீமியமா ஏதோ ஒரு பேமெண்ட் ஆப்பின் வழியாக நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ, இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் நீங்க கட்டியிருக்கிற தொகை ப்ராசஸ் ஆகுறதுக்கு 2லருந்து 3 நாள் ஆகும் அப்டின்னுவாங்க. எதுக்குடா ஆன்லைன்ல தானே பண்றோம். அதுக்கு எதுக்கு 2லருந்து 3 நாள் ஆகுதுன்னா, அதுவும் இதே தான் கான்செப்ட். உங்களுடைய பணத்த அவங்க ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ல பார்க் பண்ணி வச்சு 2லருந்து 3 நாளுக்கு பெர் டே ஓவர் நைட் ஃபண்ட்ல பெர் டேக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு வாங்கியிருப்பாங்க. வட்டிய கலெக்ட் பண்ணுவாங்க. 3 நாளுக்கு வட்டி சாப்பிட்டுட்டு அசல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு குடுத்துட்டு, பிரீமியம் செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்படியும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் ஆப்புக்கு ரெவென்யூ வருது அப்படின்ற ஒரு விஷயம்.
இதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டிவி ரீசார்ஜ்லேருந்து மொபைல் ரீசார்ஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. 2 நாள், 3 நாள் முன்னாடியே வந்து பே பண்ணுங்க, பே பண்ணுங்க, பே பண்ணுங்கன்னு சொல்லி புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. எஸ்எம்எஸ் மூலமா எல்லாமே. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியாம என்னடா இது நியூசன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அந்த அட்வான்ஸாவே நீங்க அத பே பண்ணிட்டீங்கன்னா, பே பண்ற அந்த அமௌண்ட்ட கூட இதே மாரி பார்க் பண்ணிட்டு, இன்ட்ரெஸ்ட்ட ஏர்ன் பண்ணிட்டு, அசல வந்து திருப்பி வந்து அந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி எந்த கம்பெனியில நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்களோ, மொபைல் சர்வீசஸ் கம்பெனிக்கு பணத்த குடுத்துருவாங்க. சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் யுவர் டிடிஹெச் ரீசார்ஜ் ஆல்சோ. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் யூசர்ஸ வந்து அவங்க பெருசாக்குறதுக்காக என்ன பண்றாங்க, நெறைய ஆஃபர்ஸ குடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் குடுக்குறாங்க, வவுச்சர்ஸ் குடுக்குறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரெஃபரல்ஸ் அவங்க சொல்றாங்க. இந்த மாரி நீங்க உங்க நண்பர்களுக்கு இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு போனஸ் நம்ம தர்றோம். ரெஃபரல்ஸ் நம்ம குடுக்குறோம். இவ்வளோ பணத்த சார்ஜ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட மக்களுக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்ல ஒரு பங்கு வந்து இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கமிஷனாவும் குடுத்துட்டு, இன்னும் புது கஸ்டமர அட்ராக்ட் பண்ணிட்டு உள்ள கொண்டு வந்தாங்கன்னா போதும் அவங்களுக்கு. அந்த புது கஸ்டமர் மறுபடியும் நான் சொன்ன மாரி ஒரு 10 சர்வீஸ்ல ஏதோ ஒரு சர்வீசஸ்ல அவங்க டிரான்சாக்ஷன் பண்ண இவங்களுக்கு ரெவென்யூ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேமெண்ட் ஆப்ல வந்து அவங்க எப்படி பணத்த வந்து செய்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதே கான்செப்ட்ட நம்ம கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ள சமீபமா பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் எல்லாமே இப்போ டிஜிட்டல் முறையில வந்திருக்காங்க. உங்களுக்கு பிசிக்கல் கார்டே இப்போ தேவையில்ல. இப்போ டிஜிட்டலான ரூபே கார்ட்ஸ்லாம் கிடைக்குது. இந்த ரூபே கார்ட்ஸின் அடிப்படையில வந்து டிஜிட்டல் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது டிஜிட்டல் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அத டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட கேஒய்சி அப்ரூவல் ஆகி கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குனதுமே உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்ட இஷ்யூ பண்ணிருவாங்க. அது டிஜிட்டலா இருக்கிறதுனால, உங்களுக்கு எந்த விதமான பிசிக்கலி உங்க கொரியர்ல அனுப்புறதுக்கான கார்டு தேவைப்படாது. ஆன்லைன்லயே நீங்க டைரக்ட்டாவே இந்த கார்ட வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க நேரடியாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. இதுலயும் அதே மாரி தான் என்னன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த 45 டேஸ் விண்டோ இருக்கும் கிரெடிட் கார்டுக்கு. அதாவது 45 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 0 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ட வந்து அவங்க சார்ஜ் பண்ணி குடுக்குறாங்க. உங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த பணத்த நீங்க யூஸ் பண்ணிட்டு, நீங்க ஷாப்பிங் பண்றது, உங்களுடைய செலவுகளுக்கு அத யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த செலவுகளுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு என்ன ஆகுது, இதே ஒரு ஆப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. நீங்க செலவு பண்றதுக்கு கியூஆர் கோடு மூலமா நீங்க செலவு பண்ணிக்கலாம். எந்த சர்வீசஸோட தேவை இருக்கனால இதே ஆப்லயே நீங்க அந்த சர்வீசஸ அவைல் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு கேஷ் பேக் நாங்க தர்றோம் அப்படின்றாங்க. எப்படின்னா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. கன்வீனியன்ஸ் ஃபீஸ சார்ஜ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வருது ஒரு பக்கத்துல. கடனும் உங்களுக்கு உங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த கடனுக்கு வட்டி இல்ல 45 நாளு. 45 நாள்ல கழிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 25லேருந்து 35% வரைக்கும் வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க அந்த 45 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட வந்து திருப்பி அந்த கம்பெனிக்கு செலுத்தி தான் ஆகணும். நீங்க அத செலுத்திட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 நாளுக்கு அப்புறமோ, 15 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 45 நாள் டியூரேஷன் இருக்கக்குள்ளேயே வந்து நீங்க பணத்த குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற நாள்ல என்ன பண்றாங்க, நீங்க குடுத்துருக்க அந்த பணத்த வந்து மணி மார்க்கெட் அக்கவுண்ட்ல வந்து அத பார்க் பண்ணி வச்சதுனால, அது அவங்களுக்கு டெய்லி இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ கிரெடிட் கார்ட ஸ்வைப் பண்ணிட்டு, மொபைல் ஆப் மூலமாக நீங்க வந்து அத பேமெண்ட் பண்ணாலும் கூட, ஒரு பக்கம் அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த கார்ட வந்து நீங்க 45 டேஸ்க்கு முன்னாடியே நீங்க ஒரு 15 நாளோ, 10 நாளோ, 20 நாளோ, 30 நாளோ, 40 நாளுக்குள்ளேயே நீங்க அந்த பணத்த திருப்பி குடுத்தாலும் கூட, அந்த மிச்சம் இருக்கிற நாட்கள் என்ன இருக்கு, அந்த டியூ டேட்க்கு வந்து மிச்சம் இருக்கிற நாட்கள் 10 நாளோ, 15 நாளோ டியூ டேட்க்கு டைம் இருக்குன்ற இல்லையா? அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க் பண்ணியிருக்க அந்த பணத்துல வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இந்த மணி மார்க்கெட் வழியாக அவங்க ஓவர் நைட் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்க டியூ டேட் வந்ததுமே அந்த அசல திருப்பி எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்களும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இருக்கலாம். ஸோ அது இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு அல்லது சீக்ரெட்ஸ் ஆஃப் இந்த பேமெண்ட் பேங்க் அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட பேமெண்ட் ஆப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இண்டஸ்ட்ரீஸில் நம்ம போய் பார்க்க முடியும். இப்போ வந்து சமீபமா பேங்க்ஸ் கூட பேங்க்ஸ் ஆப்பா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் இந்த மாரி சர்வீசஸ சார்ஜ் பண்றாங்க. ஏன்னா, தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து இவ்வளோ வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணும்போது, நம்ம ஏன் அந்த ரெவென்யூ மாடல நம்ம ஏன் அத அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நெறைய பேங்க்ஸ்கள் கூட இப்ப ஆப்பின் வழியாக நெறைய சர்வீசஸ் குடுக்குறாங்க. பேங்க் ஆப்ஸ்லயே கூட இந்த வாலெட் ஃபீச்சர்லாம் வந்திருக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எது பெஸ்ட் அப்படின்னு யோசிச்சோம்னா, கேஷ் டிரான்சாக்ஷன் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இதுல எந்த விதமான மறைமுகமான ஹிடன் ஃபீஸஸ் இருக்காது. ஹிடன் சார்ஜஸ் இருக்காது. நேரடியா போறீங்க ரூ. 10 ரூ. 10 ஒருத்தருக்கு குடுத்துட்டு அத கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்க அந்த பில்ல. ஸோ இங்கேருந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் அல்லது அ அரசாங்கத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த சென்டர் கஸ்டமர் சென்டர்ல போயிட்டு அ நம்மளுடைய பில்ஸ்லாம் பே பண்றதுக்கு வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு மொபைல் மூலமாவே நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்க்கு நம்ம பணக்காரனா ஆக்கிட்டே இருக்கோன்றது தான் இதுல நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. அதனால நேரடியா நீங்க அங்க போங்க. கியூல நிக்கணுன்ற அவசியம் இருந்துச்சுன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு கூட நீங்க போங்க. கேஷா குடுத்துட்டு நீங்க அந்த டிரான்சாக்ஷன் பண்றது மூலமாக
3வது நபரை வந்து பணக்காரன் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சோம்பேறித்தனத்தினால மற்றவனை பணக்காரனை ஆக்காதீங்க அப்படின்றத இன்டைரக்டாக உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேபிடி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.